எல்லாருக்கும் ஹாய். நான் இன்றைக்கி ஹெல்தியான கோதுமை தோசை பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறது பார்க்கலாம். எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், கடுகு அரை டீஸ்பூன், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் உளுந்து 1 டீஸ்பூன், கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் அளவுக்கு கட் பண்ண இஞ்சி, ஒரு பெரிய வெங்காயம், வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு கேரட்டு துருவினது, பாதி தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கேரட்டும் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு பவுலில் 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு, சீரக பவுடர் 1 டீஸ்பூன், தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் கேரட்டெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். திருப்பி போட்டு நம்ம 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம தோசை ரெடியாக இருக்குது. நான் இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். இதே மாதிரி எல்லா தோசையும் சுட்டு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச சட்னி வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.